வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் குழந்தை வளர்ப்பு எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். அண்மையில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பள்ளி ஆரம்பமாகி இருக்கிறது. முதலாம் ஆண்டு மாணவர்கள் செய்த சேட்டைகள், குறும்புத்தனங்கள் எல்லா நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தது. அதில் ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம், ஒரு பள்ளியில் வகுப்பு ஆசிரியர் முதலாம் ஆண்டிற்கு சென்று வருகையாளர் பதிவை மேற்கொள்கிறார். அப்போது ஒவ்வொரு மாணவனின் பெயரையும் கூப்பிடுகிறார். வருகை தந்த மாணவர்கள் வந்திருக்கிறேன் ஆஜர் என்று சொல்ல வேண்டும். அப்படி செய்து பார்த்தவுடன் மீண்டும் மாணவர்களை எண்ணினால் 33 மாணவர்கள். ஆனால் வருகை தந்திருக்கிறேன் என்று குரல் கொடுத்தவர்கள் 30 தான். இரண்டாவது முறை செய்கிறார், அதே பதிவுதான். மூன்றாவது முறையும் அதே பதிவுதான். ஆனால் மாணவர்கள் தனித்தனியாக எண்ணும் போது 33. அவர் ரொம்ப பொறுமையான ஆசிரியர். நாலாவது முறை என்ன செய்கிறாரு, அந்த 1ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரையும் எழுந்து நிற்க சொல்லி பெயர் கூப்பிட்டவர்கள் அவர்கள் உட்கார வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு எல்லாரையும் அழைத்து முடித்தவுடன் பார்த்தால் 3 மாணவர்கள் நிற்கிறார்கள். ஆக அந்த 3 மாணவர்கள் தான் பதில் கொடுக்காதவர்கள் என்று ஒவ்வொருவரையும் கேட்கின்றார். ஏன் நான் கூப்பிடும்போது நீ உன்னுடைய பெயரை சொல்லவில்லை, வந்துள்ளேன் என்று சொல்லவில்லை என்று. அதற்கு அந்த மாணவன் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை சாயாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிட்டா தான் நான் திரும்பி பார்ப்பேன், பதில் கொடுப்பேன் என்று. ரெண்டாவது மாணவனை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்னை செம்போயின்னு சொல்லுவாங்க, செம்போயின்னு அன்பாக கூப்பிட்டா தான் நான் பதில் கொடுப்பேன்னு. மூணாவது மணிஷ்னு சொன்னா தான் நான் பதில் கொடுப்பேன் என்று. இந்த விஷயம் மாணவர்களிடம் உள்ள தவறு அல்ல, இப்படியாக நாம் பழக்கப்படுத்தி விட்டோம். ஆக இது பெயருக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் அவர்களிடம் சொல்ல வேண்டும். வீட்டில் உன்னை அன்பாக இப்படி கூப்பிட்டாலும் உனது பெயரை கூப்பிட்டால் நீ திரும்பி பார்க்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய உபகரணங்களை சீராக வைத்திருக்க வேண்டும், புத்தகங்களை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும், கண்ட இடங்களில் குப்பைகள் போடக்கூடாது, பெரியவர்களிடம் மரியாதை செலுத்த வேண்டும். ஏதாவது பொருள் உனக்கு யாராவது கொடுத்தால் நன்றி என்று சொல்ல வேண்டும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. இப்படியான நல்ல பண்புகளை இளமையில் விதைத்தால் அது நல்ல பலனை தரும் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் மு கணேசன்.